இன்றைக்கி வந்து நம்ம ரச பவுடர் தயாரிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது துவரம்பருப்பு. துவரம்பருப்பு வந்து இந்த டம்ளர்கிட்ட ஒரு 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த டம்ளர்கிட்ட 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன் துவரம்பருப்பு. மிளகு வந்து ஒரு 1/4 கப்பு, ஜீரகம் 1/2 கப்பு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, ஒரு ஸ்பூனு இந்த பெருங்காய பவுடர். இதே கப்புகிட்ட 1 கப்பு எடுத்திருக்கேன் மல்லி வந்து 1 கப்பு எடுத்திருக்கேன். வத்தல் வந்து 15 வத்தல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு ஸ்பூனு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 10-15 பூண்டு பல் எடுத்திருக்கேன். சின்ன பல்லாக இருக்கிறதுனால ஒரு 10-15 பல் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 2 மேஜை கரண்டி. இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இந்த வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. ஃப்ரை பண்ணுற ஐட்டத்தை ஒவ்வொன்றையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து துவரம்பருப்பை வறுத்துக்கணும். வறுத்துட்டோம். இப்போ வந்து எடுத்து கொட்டிடுவோம். நெக்ஸ்ட் வந்து கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கணும். கடலைப்பருப்பை வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து கொட்டிடுவோம். கடலைப்பருப்பையும் துவரம்பருப்பு கூட கொட்டி வச்சுருவோம். அடுத்து வந்து மல்லியை வறுப்போம். ஒரு டம்ளர் மல்லி, மல்லி வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் மல்லியவும் அந்த பருப்பு கூட கொட்டி வச்சுருவோம். எல்லாம் ஒன்றா கொட்டி ஆற வச்சுருவோம். அடுத்து வந்து வெந்தயத்தை லைட்டாக வறுத்துக்குவோம். வெந்தயம் கொஞ்சம்தான், ஒரு 1/2 ஸ்பூன் கூட கம்மியாக தான் போட்டிருக்கேன். வெந்தயம் ரொம்ப போட்டால் கசப்பாக இருக்கும். ரசத்துக்கு வந்து நம்ம வெந்தயம் போட்டு தாளிக்கணும். அதனால் இது கொஞ்சம் போட்டால் போதும். லைட்டாக பொரிஞ்சிருச்சு. இதையும் போட்டுருவோம். அடுத்து வந்து நம்ம மிளகு வந்து சும்மா அந்த இதில் போட்டு சட்டியில் போட்டு ரொம்ப பொரியக்கூடாது. லைட்டாக காயிற மாதிரி தான் காய வச்சு கொட்டிடணும். அவ்வளோதான், ரொம்ப வறுக்காதீங்க. போதும், கொஞ்ச நேரம் காஞ்சா போதும். வெயிலில் காஞ்சா கூட போதும். இதை வந்து பொரிய விடக்கூடாது. மிளகை பொரிய விடாமல் இப்படி வச்சுக்கிறணும். வத்தலை லைட்டாக வறுத்துக்குவோம். இதுவும் அந்த சூடாக இருக்கிற கடாவில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். வத்தல் வந்து சூடாக இருக்கிற அந்த பாத்திரத்தில் போட்டு கொட்டிடுவோம். இவ்வளோ தான். ஜீரகத்தெல்லாம் வறுக்காமல் போட்டு சுற்றுறதே. கருவேப்பிலையும் வறுக்க வேண்டாம். அதோட பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், இது வந்து பூண்டு பல் லாஸ்ட்டில் ஓட விட்டு எடுக்கிறதே. இவ்வளோ தான். வறுத்த ஐட்டத்தை காய வச்சு ஃப்ரை பண்ணி எடுப்போம். ஃப்ரை பண்ண ஐட்டம் பூரா இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து வத்தல் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணும். இது கூட ஜீரகம் வச்சுருக்கோம்ல, வறுக்கலை. ஜீரகத்தை வறுக்காதீங்க. ஜீரகத்தை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு காஞ்ச கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், கறி லூஸு, அதையும் உள்ளே போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு, அதையும் போட்டுக்குவோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். கட்டி பெருங்காயம் இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் வந்து கட்டி பெருங்காயம் இல்லாதனால கொஞ்சம் பவுடர் போடுறேன். போதும். இப்போ வந்து நம்ம மிக்சியில் ஓட விட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு
பூண்டு பல் இருக்குல்ல, இதை வந்து தோலோட போடுங்க. ஒரு 10 பூண்டு பல் வச்சுருக்கேன். நான் சின்ன பீஸாக இருக்கிறதுனால ஒரு 10 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 7-8 எடுத்துக்கோங்க. இதையும் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ரொம்ப நேரம் விடாதீங்க. இதை வந்து சும்மா பல்ஸ் மோடில் வச்சா போதும். ரசப்பொடி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்படி ஆற வச்சு ஒரு பாக்ஸு, அதாவது காற்று போகாத பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப அரைக்காதீங்க. ஒரு வீக் ஒருக்கா அரைச்சிக்கலாம். 1 வீக் ஒருக்கா அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளைக்கு இருந்தால் அதுவும் நல்லா இருக்காது ரசம். இது வந்து நீங்கள் எப்போ தேவையோ அப்போ வந்து தக்காளியவும் புளியும் ஊற போட்டு இதில் கொஞ்சம் எடுத்து போட்டு, இந்த பவுடரில் கொஞ்சம் எடுத்து போட்டு கரைச்சி தாளித்து கொட்டி கேட்டிங்கன்னா அருமையான ரசம் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.